மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீட் எக்ஸாமினேஷனுக்காக we are conducting video classes for the students of +1 as well as +2. இப்போ வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீட்டில் 12th ஸ்டாண்டர்டில் கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை 7 ப்ரீவாக போட்டு 7 வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு இது வந்து எந்த சாப்டரு, அந்த சாப்டரில் வந்து டிஸ்கஷன் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தியரி ஆஸ்பெக்டை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் அந்த சாப்டரில் கொண்டு வரது போல் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1/7 7வது லெசனு. இதில் ஃபஸ்ட்டு வீடியோ ஒய் வி ஸ்டடி கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸுங்கிறது ஏன் நம்ம படிக்கணும்? நம்ம அன்றாட ரியாக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னம்னா லைஃப்பில் டெய்லி lot of chemical reactions takes place in our body, in our surroundings, in industries. இதெல்லாம் எப்பயுமே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, குறைந்த நேரத்தில் அதிகமான பலன் வேணும்னு நினைப்போம். வித் லெஸ் டைம் we want more product. இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதுதான் அதுக்கு எய்ம். ஸோ அந்த ஒரே ரீசன் இருக்கிறதால we have to study, we have to concentrate on chemical kinetics. அதுதான் மிக மிக முக்கியமானது. In everyday life we are giving much importance for rate of the reactions. சில இதெல்லாம் பாருங்கள், எக்ஸாம்பிள், ஒரு சூடான நீரில் அல்லது குளிர்ந்த நீரில் உப்பை போட்டோம் அப்படின்னாலோ அல்லது சர்க்கரையை கரைச்சோம் அப்படின்னாலோ அதெல்லாம் சீக்கிரமாக என்ன ஆயிரும், கரைஞ்சிரும். அப்போ அந்த ரியாக்ஷன்லாம் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு தயாரிக்கிறதுலாம் பாருங்கள், மாடரேட்லி ஸ்லோவாக இருக்கும். நாளைக்கு இட்லி வேணும் அப்படின்னம்னா இன்றைக்கே மாவை கரைச்சி வச்சு புளிக்க வச்சோம்னா தான், ஃபெர்மெண்டேஷன் பண்ணோம்னா தான் we will get இட்லி டுமாரோ. தயிர் உருவாதல், நாளைக்கு தயிர் வேணும் அப்படின்னம்னா இன்றைக்கே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், போட்டு வச்சுருக்கணும். போட்டு இது வச்சோம் அப்படின்னா தான் நாளைக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆகி we will get a curd டுமாரோ. சமையல் எரிவாயு பாருங்கள், அதெல்லாம் அப்படி பற்ற வச்சோம் அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், எரிய ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன், அதெல்லாம் ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். தீபாவளிக்கு பட்டாசு வைக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். இந்த தீபாவளிக்கு வச்சு அடுத்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்குது கிடையாது, வச்சதும் இமீடியட்டாக வெடிக்குது இல்லையா. ஸோ சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். இரும்பு துருப்பிடித்தல் பாருங்கள், ரஸ்டிங் ஆஃப் அயன், இட் இஸ் எ லாங் ப்ராசஸ். இட் வில் டேக் இயர் ஆஃப்டர் இயர். ரொம்ப வருடங்கள் ஆகும், மாத கணக்கில் ஆகும், வருட கணக்கில் ஆகும். அதெல்லாம் ஸ்லோ ரியாக்ஷன்ஸ், வெரி ஸ்லோ. உணவு செரிமானம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். உணவு செரிமானங்கிறது மாடரேட்லி ஸ்லோ. ஒரு நாளைக்கு நம்ம 3 மணி நேரம் தான், 3 வேளை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷனாக டைஜஷன் ஆஃப் ஃபுட் இருந்திருந்தால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். சாப்பிட்டதும் பசிக்குது, சாப்பிட்டதும் பசிக்குது அப்படின்னு ஒரு சூழல் இருந்திருந்தால் வாட் வி வில் டூ? ஸோ நேச்சரில் நம்மளுக்கு செரிமானங்கிறது கொஞ்சம் மாடரேட்லி ஸ்லோ ப்ராசஸாக இருக்கிறது தான் we can concentrate on work. if not we will concentrate only on eating only. பெரிய அதுதான். அணுசிதைவு வினைகள், இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன், டிஸ்இன்டகிரேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸாக இருக்கும். வினையின் வேகம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ வேகத்தில் நடக்குதுன்னு பாருங்களேன். இட் இஸ் இன் ஃபெம்டோ-செகண்ட்னு சொல்கிறோம். 10⁻⁻15 இப்படினாலே இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்கிறோம். 10⁻⁻15 எவ்வளோங்கிறது உங்களுடைய கற்பனைக்கே நான் விட்டுறேன். அவ்வளோ வேகத்தில் த ரியாக்ஷன்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். வேதிவினை வேகவியல் என்பது வெப்பநிலை, டெம்பரேச்சர், அழுத்தம், ப்ரெஷர், செறிவு, கான்சன்ட்ரேஷன் போன்ற கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளின் வேதிவினைகளின் வேகம் மற்றும் வினை வழிமுறைகளை பற்றி அறிவது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா கரிம மற்றும் கனிம தொகுப்பு வினைகளில் அதிக அளவு விளைபொருள் பெறுவதற்கு என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாமா அல்லது ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாமா, ஸோ இப்படியெல்லாம் தே வில் அனலைஸ். அதுக்கெல்லாம் தான் இந்த கைனடிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார், வினை வேகம்னா என்ன? வாட் இஸ் இன் பை ரேட்? ரேட்னா rate is nothing but change in concentration of the reactant by change in time. வினைபடு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் பை நேரத்தில் ஏற்படும் மாற்றம். இதை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு வினைபடு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் நேரத்தில் ஏற்படும் மாற்றம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம். இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். அந்த மைனஸ் சைன் எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னம்னா, as time going on the concentration of the reactant will get decrease. நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வினைபடு பொருளின் செறிவு குறைந்து வருகிறது அப்படிங்கிறதால தான் மைனஸ். அப்போ வினை வேகமோ ரேட்டோ எப்பொழுதும் நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. அது என்னென்னா ஒரு 5வது நிமிஷம் அல்லது 15வது நிமிஷம், இது ரெண்டுக்கும் உள்ள அந்த நேரத்தில் எவ்வளவு மாற்றங்கள் உள்ளது அப்படிங்கிறத நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் A gives B அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம யூ கேன் ரைட் லைக் திஸ் -delta A by delta T அப்படின்னு சிம்பிளாக நம்ம எழுதலாம். வினை நிகழும் பொழுது வினைபடு பொருளின் செறிவு குறைவதால் எதிர்குறி பயன்படுத்தப்படுகிறது. அங்கே முன்னாடி பார்த்தோம் மைனஸ் சைன் போட்டிருந்தோம். அந்த மைனஸ் சைன் வந்து ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம்.
வினை நிகழும் பொழுது விளைபொருள் செறிவு அதிகரிப்பதால் அதுக்கு பாசிட்டிவ் சைன். ஸோ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீசஸ், அதனால் நெகட்டிவ் சைன். பாசிட்டிவ் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ், அதனால் அதுக்கு பாசிட்டிவ் சைன்னு போடுறோம். இப்போ வினைவேகத்தினுடைய அலகு இது ஒரு கொஷினாக கேட்பாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். வினை வேகத்தின் அலகு ஈக்குவல் டு செறிவின் அலகு பை நேரத்தின் அலகு. செறிவுங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? மோல்ஸ் பர் லிட்டர், மோல் பை லிட்டர். நேரத்தின் அலகு நம்ம லீஸ்ட் குவான்டிட்டியாக இருக்கிறது செகண்ட். நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட நேரத்தின் அலகு செகண்ட் போட்டுக்கலாம், மினிட் போட்டுக்கலாம், அவர் போட்டுக்கலாம், இயர் போட்டுக்கலாம், டீகேட், எது வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் ஜென்ரலாக we can express with respect to செகண்ட் அப்படிங்கிறதால செறிவின் அலகு மோல் பை லிட்டர், நேரத்தின் அலகு எஸ் செகண்ட். இது மேலே போச்சு அப்படின்னம்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. யூனிட் ஆஃப் ரேட். வாயுநிலை பொருள்களுக்கான அலகு ஜென்ரலாக கேஸஸ் we will express by the unit called atmosphere. ஸோ atmosphere by time. ஸோ ஏடிஎம் டைம் வந்து மேலே போச்சுன்னா செகண்ட் மேலே போச்சுன்னா எஸ் இன்வர்ஸ். கைனடிக்ஸில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் நம்ம எழுதும் பொழுது அந்த இதை வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ரெசிப்ரோக்கலாக போடுவோம். அந்த ரெசிப்ரோக்கலாக போடுறதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2a + b gives c அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதுக்கு ரேட் இஸ் ஈக்குவல் டு -1/2 d of a by dt இஸ் ஈக்குவல் டு -d of b by dt இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் dc of dt. இதை நம்ம எழுதுகிறோம், இது எல்லாமே தெரியுது. இதை ஏன் இப்படி எழுதணும்? இப்போ 2 இருக்குது, 2 அப்படியே நியூமரேட்டர்லேயே போட்டு எழுத வேண்டியது தானே. ஏன் இப்படி வந்து ரெசிப்ரோக்கல் போட்டு எழுதணும் அப்படின்னம்னா rate we are calculating for 1 mole. ஸோ அதனால் we are taking the reciprocal for all the reactants and product. ஒரு மோலுக்கு எடுக்கிறோம், அதனால் அதனோட ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னம்னா அது ஒரு மோலுக்கு சமமாக போகும். இது ஒரு ஆஸ்பெக்ட். 2, the rate of consumption of A இங்கே இருக்கு இல்லையா, it is twice the rate of formation of C அல்லது decompose of B. ஸோ அதனால் இந்த ரேட்டை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அதனால் we have to divide by 2. That is also one of the way to clear. அடுத்தது to store the standard rate of the reaction in which the rates with respect to all the substances are equal. இப்போ பாருங்க, இதனோட ரேட் இஸ் ஈக்குவல் டு இதனோட ரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஈக்குவல்னு சொல்கிறோம் இல்லையா, அதனாலையும் the rate for each substance should be divided by its stoichiometric coefficient. That is also one of the reason. So if the rate of formation of C then it is corresponds to half the rate of the consumption of A. அப்போ A is consumed faster, so to get the rate of the reaction you should divide by its stoichiometric coefficient. அதனால் இது போல் நம்ம எழுதுகிறோம். ஸோ அதனால் இது எழுதுவதோட மெயின் பர்பஸே ஒரு மோலுக்கு கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டிவ். ஸோ அதனால் we have taken as the coefficients in the stoichiometry as reciprocal. வேதிவினைக்கூறு விகிதம் மற்றும் வினையின் வேகம், ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். A gives B ன்னு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்குவோம், அதுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுவோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு என்னது -d of A டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் d of B by dt. அதாவது இதனுடைய கான்சன்ட்ரேஷன் செறிவு குறைகிறது, விளைபொருளின் செறிவு அதிகரிக்கிறது, அதனால் இதுக்கு மைனஸு இதுக்கு ப்ளஸ்ஸு. ஏயின் மறையும் வேகமும் பியின் மறையும் வேகம் உருவாகும் வேகமும் சமம். ஏன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1, இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அதனால் ரெண்டுலேயுமே 1 இருக்கிறதால மறையும் வேகம் அதாவது ஏவின் குறையும் அளவும் பி உருவாகும் அளவும் சமம். அடுத்தது இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுவோம். A gives 2B. இங்கே ரேட் எழுதும்போது என்ன எழுத போகிறேன்? A minus d of A by dt is equal to plus 1/2 of d of B by dt. அதாவது ஒரு மோல் A மறையும் பொழுது எவ்வளோ மோல் B உருவாகிறது? 2 moles of B is formed. ஸோ அதாவது Bயின் உருவாதல் வேகமானது Aயின் மறைதல் வேகத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக உள்ளது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் அதனோட ரெசிப்ரோக்கலை போட்டு நாம் எழுத வேண்டும். இன்னொரு ரியாக்ஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஜெனரல் ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னம்னா x mole of A plus y mole of B gives L mole of C and M mole of D. இதுக்கு நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். இது ரெண்டும் ரியாக்டன்ட் குறைகிறது, அதனால் மைனஸ். இது ரெண்டும் ப்ராடக்ட், அதனால் ப்ளஸ்ஸு. ஸோ அதனோட கோஎஃபிஷியண்ட்டை போட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். அடுத்தது சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகம் ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 8வது நிமிஷத்தில் என்னென்ன எல்லாம் சேஞ்சஸ் இருக்குது ஸோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா we have to use the particular timing. அதுதான் the rate of the reaction at a particular instant during the reaction is called as instantaneous. வினைபடு பொருட்களை ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் நேரத்தில் t = 0 வரையப்படும் தொடுகோட்டின் சாய்வின் மூலம் பெறப்படும் வினைவேகத்தின் மதிப்பானது துவக்க வினைவேகத்தினை தருகிறது.
துவக்க வினை வேகம் அப்படிங்கிறது டைம்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த டைமில் என்ன அதுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபார் த ரியாக்ஷன் இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ H plus BrO3 minus plus 3Br minus gives 3Br2 plus H2O. Which of the following reaction correctly represents the consumption of the formation of the reactants and products? இந்த வினையில் வினைபடு பொருட்களின் வினைபடும் வேகம் மற்றும் வினை விளை பொருளின் உருவாதல் வேகத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க. எதாவது தே ஆர் கம்பேரிங் Br மைனஸ் இதை கம்பேர் பண்ணுறாங்க, அப்புறம் Br2 அதை கம்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இது போலலாம் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டூ இஸ் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ரைட் த வினைவேகம் அந்த ரேட் எக்ஸ்பிரஷனை எல்லாத்துக்குமே முதல் எழுதிருங்க. எல்லாத்துக்கும் எழுதிட்டு அப்புறம் எது தேவையோ அதை மட்டும் டிக் போட்டுங்க. அந்த ரெண்டை மட்டும் எதை நம்ம கம்பேர் பண்ண பாருமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வி ஹாவ் டு கம்பேர். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்ட வினையின் வேகம் எழுதியாச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வினை வேகம் ரேட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு எழுதும்பொழுது மைனஸ் டி ஆஃப் ஹெச் பை டிடி, இதுக்கு எழுதும்பொழுது மைனஸ் டி ஆஃப் பிஆர் மைனஸ் 3 மைனஸ் டிடி, இங்கே எழுதும்பொழுது 1/3 மைனஸ் 1/3 இந்த இடத்துல போட்டிருக்கு மைனஸ் 1/3 dBr மைனஸ் பை டிடி, இங்கே வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ் 1/5 ஆஃப் dBr2 பை டிடி, இங்கே வந்து H2O ஒரு வாட்டி இருக்குது ப்ளஸ் மைனஸ் டி ஆஃப் H2O பை டிடி. இப்போ கொடுக்கப்பட்ட வினைக்கு நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுகிறோம் டி ஆஃப் ஹெச் ப்ளஸ் பை டிடி மைனஸ் இங்கேயும் அதே போல் மைனஸ் இங்கேயும் 1/3 ஆஃப் மைனஸ் ஆஃப் டி ஆஃப் பிஆர் மைனஸ் பை டிடி, இது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் 1/5 ஆஃப் Br2 பை டிடி, இங்கே ப்ளஸ் டி ஆஃப் H2O பை டிடி. இந்த இடத்துல மைனஸ்லாம் வரக்கூடாது, ஒன்லி ப்ளஸ் ஒன்லி. இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறது கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது Br மைனஸையும் எடுத்துக்கணும், அப்புறம் Br2 இதை ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். பார்த்தோம் அப்படின்னம்னா இதுக்கு எழுதும் பொழுது மைனஸ் 1/3 ஆஃப் dBr மைனஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 1/5 டைம்ஸ் ஆஃப் dBr2 பை டிடி. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை 3ஆல் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 அப்படியே இங்கே கொண்டு போயிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், dBr மைனஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3/5 ஆஃப் dBr2 பை டிடி. ஸோ இப்போ நம்ம பார்க்கணும் இது போல் ஆப்ஷன்ஸு எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இது போல் ஆப்ஷன்ஸு கொடுத்துறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ அதனால் ஆன்சர் இஸ் ஏவுக்கு இது புரிஞ்சுள்ளது, அல்லது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வெரி சிம்பிள், இது வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதின பிறகு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, திஸ் இஸ் ஆஸ்க்ட் இன் AIPMT 2002. 3A gives 2B, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது 3 moles ஆஃப் A gives 2 moles ஆஃப் B, அப்போ பிஐயும் ஏயும் தே ஆர் கோயிங் டு கம்பேர். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு கிவன் ஈக்குவேஷனுக்கு வி ஹவ் டு ரைட் ரேட் எக்ஸ்பிரஷன். வினை வேகம் நம்ம எழுதணும். வினை வேகம் என்ன எழுதணும், இது ரியாக்டன்ட்டு குறைய போகுது, அதனால் மைனஸ் 1/3 ஆஃப் டி ஆஃப் ஏ பை டிடி, இங்கே அதிகரிக்க போகுது ப்ராடக்ட், அதனால் ப்ளஸ் 1/2 ஆஃப் டி ஆஃப் பி பை டிடி. ஸோ அதை அடுத்த ஸ்லைடில் போட்டு காமிச்சிருவோம் பாருங்க. குறைகிறது, இது அதிகரிக்கிறது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா கிராஸ் மல்டிப்ளை பை 2 அந்த லெஃப்ட் சைடு, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த 2 bring it this side, மல்டிப்ளை பண்ணிக்கோ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா மைனஸ் 2/3 ஆஃப் டி ஆஃப் ஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டி ஆஃப் பி பை டிடி. ஸோ இப்படிங்கிற ஆப்ஷன்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். த ஆப்ஷன் வில் பி செகண்டில் இது போல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது போல் கொஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னம்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை தான். இதில் வந்து மேக்ஸ் தான் அதிகமாக ஒழிய கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட் கிடையவே கிடையாது. மேக்ஸ் ஆஸ்பெக்ட் ஒன்லி வி ஹவ் டு அப்ளை. கொஷின் நம்பர் 3, இந்த ரியாக்ஷன் 2A plus B gives 3C plus D, இது AIPMT 2006 கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கும் கம்பேர் பண்ணணும். பின்வரும் வினையில் எது வினையின் வேகத்தை குறிப்பிடாதது, which one will does not represent, does not. அப்போ கொடுத்துருக்க அந்த கோஎஃபிஷியன்ட்டு கீழே இருக்க ஆப்ஷனில் ஒத்து வராததாக இருக்கணும். அப்போ ஏவை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 1/2 இருக்கணும். இங்கே என்னென்ன இருக்குது, ஏ இருக்குது, 1/2 இருக்குது. பியை பொறுத்தவரையிலையும் 1 தான் இருக்கணும். எஸ் 1 தான் இருக்குது, 1/1. சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கணும். ஓகே 1/3 இருக்குது. டியை பார்த்தோம் அப்படின்னம்னா இருக்குது. அப்போ ஏதோ என்ன வித்தியாசமாக அப்படி இருக்கும், இது ரெண்டு ரியாக்டன்ட்டு. அப்போ இதுக்கு மைனஸில் இருக்கணும். இருக்கான்னு பாருங்கள், ஏ மைனஸில் இருக்குது, பி மைனஸில் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. சியும் டியும் பார்க்கணும். சி வந்து ப்ராடக்ட், ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டுங்கிறதுனா எப்படி இருக்கணும், பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ அதனால் இங்கே இதுதான் தப்பு. டியை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ
எது குறிப்பிடாதது தவறானது அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அது வந்து ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் as time goes on it will get increases but they given as decreases. ஸோ அதனால் இது போல் இருந்திருந்தா சரியானது. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவறானது அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தட் ரெலவென்ட் கொஸ்டின். அடுத்தது ஃபார் த ரியாக்ஷன் 2N2O5 gives 4NO2 plus O2. இதனோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் இஸ் நத்திங் பட் வாட்? ரேட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம். சேஞ்ச் இன் டைம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். தே ஆர் ஆஸ்கட் இன் எய்ம்ஸ் 2006. வெரி சிம்பிள் கொஷின்ஸ். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? ரியாக்டண்ட்டாக இருந்தால் ரெசிப்ரோக்கல் வித் மைனஸ், ப்ராடக்டாக இருந்தால் ரெசிப்ரோக்கல் வித் ப்ளஸ் சைன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் லெட் அஸ் ரைட். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இதுதான். கொடுக்கப்பட்டுள்ள வினையான வினைவேகத்தை எழுதுவோம். எழுதணும் அப்படின்னம்னா மைனஸ் 1/2 ஆஃப் டி ஆஃப் N2 பை N2O5 பை டிடி. இதுக்கு எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் 1/4 ஆஃப் டி ஆஃப் NO2 பை டிடி. இதுக்கு எழுதணும் அப்படின்னம்னா டி ஆஃப் O2 பை டிடி. இதெல்லாமே எழுதியாச்சு. இப்போ கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்ஸில் எது வந்து முன்னாடி போய் கொஷினை போய் பார்ப்போம். இந்த வினையில் வினைவேகம் எதை பொறுத்து எதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது போல் கேட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னம்னா இந்த டி ஆஃப் மைனஸ் 1/2 ஆஃப் டி ஆஃப் N2 பை டிடி அப்படிங்கிறதுக்கு தான் சரியாக உள்ளது. மீண்டும் போய் வேணுமா ஆப்ஷன்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து மேலே இருக்குது, அதனால் தவறு. இங்கே NO2, சரி NO2க்கு மைனஸ் 1/4ன்னு போட்டிருக்காங்க, தவறு. ஏன் தவறு? NO2ங்கிறது ப்ராடக்ட், அதனால் இங்கே ப்ளஸ் சைனாக இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அங்கே பார்த்தீங்க இந்த 4, இங்கே வந்து 4NO2ன்னு இருக்கும்பொழுது இங்கே 1/4ஆக இருந்திருக்கணும். இங்கே என்ன ஆயிடுச்சு? நியூமினேட்டரில் கொண்டு வந்து 4 போட்டாங்க. அதனால் திஸ் வில் நாட் பி த ஆன்சர் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் சைன். திஸ் இஸ் இன் த நியூமரேட்டர், ஸோ தட் இஸ் நாட் த ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா N2O5 இட் ஷுட் பி இன் த டினாமினேட்டர் பட் தே கிவன் இன் த நியூமரேட்டர், அதனால் அது தப்பு. ஸோ சரியான ஆன்சருங்கிறது இதுதான். அடுத்தது AIPMT 2009 they asked for the reaction ammonia formation கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈக்குவேஷன் N2 plus 3H2 gives 2NH3 if d of NH3 by dt. இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் ஃபார்மேஷன் ஆஃப் அம்மோனியா அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 × 10⁻⁻4 மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The value of d of H2 by dt would be, இதையும் they are comparing இந்த ரெண்டையும். அப்போ நைட்ரஜனை பொறுத்து நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஒய்? பிகாஸ் டேட்டா இஸ் நாட் அவைலபிள் வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரஜன். வி ஹவ் டு கம்பேர் ஒன்லி ஹைட்ரஜன் அண்ட் அம்மோனியா ஒன்லி. ஸோ இது ரெண்டுக்கு முதல் வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதிடலாம். எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு வி ஹவ் டு கம்பேர் வித் ஹைட்ரஜன் அண்ட் அம்மோனியா ஒன்லி. டி ஆஃப் NH3 பை டிடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் முதல்ல எழுதுவோம். டி ஆஃப் NH3 பை டிடியோட வேல்யூ கொடுத்துருக்கு. டி ஆஃப் H2 பை டிடி எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின். ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் முதல்ல எழுதுவோம். எழுதும் பொழுது மைனஸ் டி ஆஃப் N2 பை டிடி தேவையே கிடையாது, ஏன்னா டேட்டா இதை பொறுத்து இல்லவே இல்லை. அடுத்தது ஹைட்ரஜனுக்கு எழுதும் பொழுது மைனஸ் 1/3 ஆஃப் டி ஆஃப் H2 பை டிடி ப்ளஸ் இங்கே வந்து அம்மோனியா 2 மோல்ஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு ப்ராடக்ட், அதனால் ப்ளஸ் 1/2 ஆஃப் டி ஆஃப் NH3 பை டிடி. வி ஹவ் டு கம்பேர் தீஸ் டூ ஒன்லி. அதில் இதனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த ரெண்டை இங்கே கொண்டு வந்துருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பக்கத்தினுடைய அம்மோனியாவோட வினை வேகம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கிராஸ் மல்டிப்ளை பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? H2 டிசோசியேட் ஆகிறதோட ரியாக்ஷன் ஆயிரும். ஸோ அப்போ மைனஸ் 2/3 டைம்ஸ் ஆஃப் டி ஆஃப் H2 பை டிடி கிராஸ் மல்டிபிள் பை 2 பண்ணியாச்சு. ஸோ பண்ண பிறகு இதுதான் டி ஆஃப் H2 பை டிடி. இப்போ கேட்குறது என்ன அப்படின்னம்னா டி ஆஃப் H2 பை டிடி தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த 3 அப்படியே இங்கே கொண்டு போயிட்டு கீழே 2 கொண்டு வந்துருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 2 அடிக்கலாமா? கேன்சல் ஆயிருமா? த ரிமைனிங் வாட்? 3 × 10⁻⁻4 மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னம்னா இட் இஸ் அவைலபிள் இன் த செகண்ட். ஸோ அதனால் வெரி சிம்பிள். ஸோ இது போல் கொஷின்ஸ் கேட்கும் பொழுது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எது கொடுத்துருக்காங்க எது கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். வி வில் கெட் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திஸ் இஸ் ஆஸ்க்ட் இன் 2009 AIPMT. BrO3 minus aqueous 5Br minus aqueous plus 6H plus gives 3Br to liquid plus 3H2O liquid. முதல் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வித் கோஎஃபிஷியன்ட்டோட கரெக்டாக முதல் கேரி அவுட் பண்ணணும். எழுதின பிறகு அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் எடுத்து கரெக்டாக ரேட் வினை வேகம் எழுத வேண்டும். கொடுத்துட்டாங்க. ரிலேட்டட் டு ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் புரோமைட் அயான். புரோமைட் அயானுங்கிறது ரியாக்டன்ட்டில் இருக்குது. ஸோ அது டிஸப்பியர் ஆகிறதுக்கு எவ்வளவு
ரேட்டு எதோட கம்பேர் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். பிஆர் மைனஸ் பிஆர்2, பிஆர் மைனஸ் பிஆர்2, பிஆர் மைனஸ் பிஆர்2, பிஆர் மைனஸ் பிஆர்2. அப்போ இந்த ஈக்குவேஷனில் we have to compare this with respect to the reactant side and BR2 with respect to the product side. மற்ற பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஸோ மொத்தம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு 3 ரியாக்டன்ட்டு, அந்த பக்கம் 2 ப்ராடக்ட் இருக்குது. 5ல் 3 நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிடலாம், அதை பற்றி கவலை இல்லை. மீதி 2 மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்னம்னா மைனஸ் 1/5 ஆஃப் டி ஆஃப் பிஆர் மைனஸ் by dt is equal to, for this, if you write plus 1/3 of d of br2 by dt. ஸோ இப்போ இந்த ரிலேஷனில் எதுக்கு வந்து ஒத்து வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பிஆர்2 அந்த பக்கம் வச்சுக்கிட்டு -3/5 dbr by அதுக்கு ஒத்து வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 5 இங்கே கொண்டு வந்துட்டோம்னா பிஆர் மைனஸுக்கு அதுபோல் ஒத்து வருதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதுபோல் தான் எழுதியிருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 3 இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ 3 இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னம்னா -3/5 dbr2 by dt. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா செகண்டில் இருக்குது. போய் பார்க்கலாமா? செகண்டில் பாருங்கள். ஸோ இந்த பிஆர்2 இந்த 3 அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டால் என்ன ஆயிரும், -3/5 ஓகே dbr minus by dt. அப்போ dbr2 by dt is equal to -3/5 dbr minus by dt. ஸோ அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்த ரியாக்ஷனை பாருங்கள். சிபிஎஸ்சி ப்ரிலிமினரி 2010 தி ஆஸ்க் கேட்டிருக்காங்க. N2O5 gas gives 2NO2 gas plus half O2 gas. The value of rate of the disappearance, மறைதல் வேகம், N2O5 மறைதல் வேகம் மதிப்பு கொடுத்துருக்காங்க. 6.25 × 10⁻³ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். NO2 மற்றும் O2 உருவாதல் வேகத்தின் மதிப்புகள் முறையே. ஸோ இதனோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. இது எவ்வளவு, இது எவ்வளவு, தட் we have to find. அதனோட இதையும் கொடுத்து வச்சுட்டாங்க, வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது சரி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். லெட் அஸ் செக் நவ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், we have to write a rate expression for this. ஸோ இதான் ஈக்குவேஷன். இது கொடுத்துட்டாங்க, d of N2O5 by dt கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு எழுதணும், ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுகிறோம். எழுதும்பொழுது இங்கே 1 தான் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அதனால் -d of N2O5 by dt is equal to, இங்கே எழுதும்பொழுது ப்ளஸ் 1/2 d of NO2 by dt. இதுக்கு எழுதும்பொழுது 1/1/2. Why? Because already it is having off. அதனால் we have to write 1/1/2 d of O2 by dt. So this is the rate expression எழுதியாச்சு. உருவாதல் வினைவேகம் எழுதியாச்சு. இப்போ நம்ம எதை கம்பேர் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுக்குமே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது O2 கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து என்ன பண்ணலாம், let us compare this and this. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இதையும் கம்பேர் பண்ணலாம், அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ -d of N2O5 by dt is equal to half into d of N2O by dt. இந்த வேல்யூ அவைலபிள், திஸ் இஸ் given. இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. how much? it is given as 6.25 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ கொடுத்தாச்சு. அப்போ நம்மளுக்கு d of N2O by dt இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டால் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக 1/2 இருக்கணும், 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னம்னா 2 × 6.25 × 10⁻³. 2 × 6.25 is nothing but 12.5. 12.5 × 10⁻³ அங்கே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். 12.5 × 10⁻³ இருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை இந்த இடத்துக்கிட்ட மாற்றிட்டு பவரில் வந்து 10⁻², அது போல் போட்டிருந்தாங்க அப்படின்னம்னா we have to change it as 1.25, ஒரு 10ஆல் பெருக்கிட்டு 1.25 × 10⁻². this with respect to dNO2 and dt, dNO2 by dt. ஸோ அது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா we have to find out for oxygen, உருவாதல் வினைவேகம் ரேட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு N2O5, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன். இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க 6.25 × 10⁻³. ஸோ இங்கே 1/1/2 அப்படிங்கும்பொழுது 2 என்ன ஆயிரும், மேலே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸோ 2ஆல் கீழே இங்கே கொண்டு வந்துட்டு டிவைட் பண்ணணும். இங்கே டிவைட் பண்ணணும். இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும், given as 6.25 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. அப்போ 6.25 × 10⁻³ by 2 is equal to d of O2 by dt. ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள், இதில் ஆஃப் 3.125 × 10⁻³ இதில் is equal to d of O2 by dt. ஸோ ஆன்சர் இதுக்கு 3. போய் பாருங்கள், 3ல் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். எஸ் 1. இது வந்து
1.25 into 10 power minus 2 இது வந்து NO2கானது, இது வந்து ஆக்சிஜனுக்கானது. ஃபஸ்ட்டு NO2 இருக்கணும், அப்புறம் தான் ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட். தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th கொஷின். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் கொஷின் தே ஆஸ்க்ட் இன் எய்ம்ஸ் 2019 அங்கே கேட்டிருக்காங்க. A plus 2B gives C plus D கொடுத்தாச்சு. இப்போ இதில் எல்லா ஆப்ஷன்ஸையும் பாருங்களேன். அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேட் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. வினைக்கான வினைவேக சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் பாருங்கள் ஏபி மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஏபியை மட்டுமே தே கம்பேர் பண்ணியிருக்காங்களா? ஏபிங்கிறது ரெண்டுமே என்னது ரியாக்டன்ட். ரியாக்டன்ட்னா எப்படி இருக்கணும்? மைனஸில் குறைஞ்சி வர மாதிரி நம்ம சைன் போடுவோம். ஸோ மைனஸில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸில் இருக்கா? மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி அப்படின்னு இருக்கணும். இல்லை மைனஸ் சைன் இல்லை, மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் இதை தவறுன்னு வச்சுக்குவோம். இங்கேயும் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க ஏவுக்கு, அதனால் அதை தவறுன்னு வச்சுக்குவோம். இங்கேயும் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே ரெண்டுமே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தவறுன்னு வச்சுக்குவோம். அப்போ இதுக்கு எழுதும் பொழுது மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி is equal to minus 1/2 of d of b by dt அப்படின்னு சிம்பிளாக எழுதியிருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கணும். ஸோ வித் மைனஸ் சைன், மைனஸ் இருந்தால் சரியானது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வச்சுக்குவோம். ஸோ மற்றதெல்லாம் ராங். அதுதான் நம்ம இங்கே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 டைம் ஆஃப் டி ஆஃப் பி பை டிடி. ஸோ இங்கே ரெண்டுமே நெகட்டிவில் போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ இது போல் இருக்கணும். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கொஷின். ஆன்சர் 1 இஸ் த கரெக்ட் ஒன். ஒய்? பிகாஸ் போத் ஆர் ரியாக்டன்ட். அதனோட கான்சன்ட்ரேஷன் நெகட்டிவில் இருக்கணும், குறைஞ்சி வரணும். நெக்ஸ்ட் 9th கொஷின். The rate of reaction, it is asked in 2019 aims. The rate of the reaction is never negative. Correct. Rate is equal to minus of something அப்படி நம்ம எழுதுவோம். அந்த மைனஸுங்கிறதால டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் அதனோட இதை எடுத்துக்குவோம். ஆனால் ரேட்டுங்கிறது எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூ தான். இட் பிகம் நெவர் நெகட்டிவ். ஸோ நெவர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட், சரியானது அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் சைன் யூஸ்ட் இன் எக்ஸ்பிரஸிங் த ரேட் ஷோஸ் தட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இட்ஸ் டிக்ரீஸிங். ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் ஆகுது. As time going on, what will happen? Concentration of the reactant get decreases, product get increases. அப்போ ப்ராடக்ட்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ப்ளஸ் சைன் தான் நம்ம போடுவோம், ஆனால் ப்ராடக்ட்டுக்கு நம்ம மைனஸ் சைன் போடுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ரீசன், அதனால் அது தவறானது. ஸோ அப்போ ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன். I thank the Tamil Nadu Education Department give an opportunity to take a class for the Neet aspirant. Thank you. Presented by Thirumavalavan, GHSS, Ayambalayam. Thank you one and all. Thank you.